தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பிப்ரவரி 25 புதன்கிழமை சரியாக மதியம் 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம காலை அறிக்கையில் ஒரு 6:30 மணிக்கு ஒரு அறிக்கையை பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது 2 தினங்களுக்கு முன்பு தென் மாவட்டத்தின் பகுதிகளில் சில பகுதிகளிலும் சரி மேற்கு மாவட்டங்களில் எப்படி மழைப்பொழிவு கொடுத்ததோ அது இன்றைக்கும் அப்படியே மழைப்பொழிவு அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து அப்படியே உள் மாவட்டங்கள்னு வரும்பொழுது திருச்சிக்கு மேற்கு புறமாக வரைக்கும் அந்த மழைப்பொழிவு அந்த காலகட்டங்களை எட்டி பிடித்தாலும் இது அப்பொழுது சற்று கிழக்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது இந்த மழைப்பொழிவின் துவக்கம் என்பது பெரும்பான்மையான தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், குறிப்பாக இந்த நாலுமுக்கு ஊத்து போன்ற அந்த பகுதிகளுக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த குலசேகரபுரம், இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில், இப்படி பல பகுதிகளிலும் தென் மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திண்டுக்கல் பகுதி சரியும், தேனி மாவட்டத்தின் சரிவுகள், இப்படி விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகளில் அருப்புக்கோட்டை, இப்படி அந்த சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒரு நல்ல கனமழையை ஆங்காங்கே கொடுத்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது தற்பொழுதைய அமைப்பின்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது நம்ம காலை அறிக்கையில் நம்ம அறிவிச்சாச்சு. அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவானதை நம்ம சொல்லியிருந்தோம். அது என்னால் அந்த அறிக்கை பொழிந்த இடங்களில் அந்த அளவுகோல் நம்ம மதிய அறிக்கையில் கொடுக்கலாம் அப்படின்றது. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம அந்த நேற்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்த இடங்கள்னு பார்க்கும்பொழுது அதிகபட்ச மழைப்பொழிவாக தேனி மாவட்டத்தின் தேக்கடி 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தின் பொள்ளாச்சி 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மக்கினாம்பட்டி, செங்கோட்டை, தென்காசி மாவட்டத்தின் செங்கோட்டை, கன்னியாகுமரியின் பெருஞ்சாணி அணை, இன்னும் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தின் ஆனைமலை தாலுக்கா, சின்னக்கல்லாறு, சின்கோனா, குண்டாறு, தென்காசியின் குண்டாறு பகுதிகள், இப்படி தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. இன்னும் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் என பரவலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடியது. இன்றைக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு என்பது கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு சற்று கிழக்கு நோக்கி முன்னேறி வந்து மழைப்பொழிவு என்பது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் இணையும் இடம் பகுதிகள் வரைக்குமே அதனுடைய வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நள்ளிரவு அதிகாலை வேளையில் தென் கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிலை. கரூர் போன்ற மாவட்டங்களிலும் சரி, இப்படி உள் மாவட்டத்தின் சில பகுதிகளில் தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது இந்த நாமக்கல், ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளிலையும் சரி ஆங்காங்கே மழைப்பொழிவு என்பது பெரும் அமைப்பு இருக்கிறது. இது இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கர்நாடக மேல்பரப்பில் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியும் கேரள கரையோர பகுதிகள் ஒட்டியுள்ள கீழடுக்கு சுழற்சியின் தாக்கமே தற்பொழுது மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து நம்ம இலங்கை ஒட்டி வந்த அந்த நிகழ்வும் பார்த்திங்கன்னா நம்மை விட்டு விலகி கிட்டத்தட்ட தென்கிழக்கு வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது அப்படியே செயலிழந்து கொண்டே இந்த தீவிர தாழ்வு பகுதி என்ற நிலையை அடைந்தாலுமே செயலிழக்கும் அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த அமைப்பு தான் அந்தமான் பகுதிகளை நோக்கி அது அப்படியே செயலிழக்க பெற்று மீண்டும் சுமத்ரா தீவு அருகே செயலிழந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். இந்த நிகழ்வு தான் மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10 தேதி காலகட்டங்கள் பிறகு முன்னேறி வரக்கூடிய ஒரு அமைப்பாக அது அந்தளவுக்கு தாக்கத்தை எப்படி இருக்க போகிறது அப்படின்றது அன்றைய காலகட்ட சூழ்நிலை. ஆனால் இப்போ வரைக்குமே அதில் பெருசளவுக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக அந்த 10 தேதிக்கு உள்ளார இது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து வந்தாலுமே அது நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய நிலை என்பது இல்லை. அது இருந்தாலும் இப்போ வெப்பம் என்பது சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை என்பது பிற தமிழக மாவட்டத்தின் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். அதனைத் தொடர்ந்து மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகத்தின் பிற பகுதிகளிலையும் சில இடங்களில் ஒதுக்கி ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை என்பது அடுத்த 2-3 தினங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலை. மார்ச் 1க்கு பிறகு வெப்பம் என்பது சற்று உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு நிலையாக இருக்கும். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயரழுத்தத்தின் தாக்கம் என்பது சற்றே தெற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று நமக்கு தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வலுவாக வீசக்கூடிய ஒரு ட்ரை கண்டிஷன்ஸான ஒரு காற்று தான் நமக்கு வரப்போகிறது. அப்போ பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகரித்தும் இரவு நேரங்களில் சற்று குளிர்ந்த சீதோஷ்ண நிலை கூட வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சேனலில் இணைந்திருங்கள். கண்டிப்பாக நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்போம். இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றது. திருச்சி வரைக்குமே அவ்வப்பொழுது எட்டி பிடித்து அதற்கு தெற்கு பகுதிகள் தெற்கு மேற்கு பகுதிகள் வரைக்கும் அவ்வப்பொழுது எட்டி பிடிக்கக்கூடிய மேற்கு, அதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.